இது மகிமை நேரம். கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை இந்த மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நாட்களிலும் நீதிமொழிகள் புஸ்தகத்திலே 31 அதிகாரம் 10 வசனத்திலிருந்து 31 வசனம் வரை குணசாலியான ஸ்திரீ கண்டுபிடிப்பவன் யார், அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது என்ற வசனத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அதிலே குணசாலியான ஸ்திரீயானவள் தன்னுடைய புருஷனால் புகழப்படக்கூடியவளாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து தியானித்தோம். அவள் எளியவர்களுக்கு இறங்குகிறவர்களாகவும் சிறுமைப்பட்டவர்களுக்கு தன் கரங்களை நீட்டுகிறவர்களாகவும் காணப்படுகிறாள் என்று நாம் தியானித்தோம். அவளுடைய அலங்கரிப்பு, அவளுடைய உடை எப்படி ஒரு அழியாத அலங்கரிப்பாக இருக்கிறது என்பதை குறித்து தியானித்தோம். அவளுடைய பிள்ளைகளினால் அவள் புகழப்படுகிறாள். அவள் பிள்ளைகளினால் அவள் புகழப்பட வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட குணாதிசயங்கள் அவளிடத்திலே காணப்பட வேண்டும் என்பதை எல்லாம் குறித்து தியானித்தோம். இந்த நாளிலும் கர்த்தரால் புகழப்படுகிறாள். கர்த்தரால் புகழப்படக்கூடிய ஒரு ஸ்திரீ. நீதிமொழிகள் 31 அதிகாரம் 30 வசனம், சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். 31 வசனம், அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ கடவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த குணசாலியான ஸ்திரீயினுடைய செய்கைகளின் நிமித்தம் அவள் புகழப்படுகிறாள். வாசல்கள் அவளை புகழ கடவது. அதே போல கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயாக அவள் காணப்படுகிறாள். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது ஒரு இயேசு கிறிஸ்து ஒரு பரிசேயருடைய வீட்டிலே இருக்கும் பொழுது ஒரு ஸ்திரீயை குறித்து நாம் சுவிசேஷ புஸ்தகத்திலே பார்க்கிறோம். அந்த ஸ்திரீயானவள் நளதம் என்ற ஒரு தைலத்தினால் இயேசுவினிடத்தில் வந்து அவருடைய சிரசின் மேல் ஊற்றினாள் என்று நாம் பார்க்கிறோம். அவளுடைய கிரியைகள் தேவனுக்கு பிரியமாய் இருந்தது. ஆனால் மனுஷர்களுடைய பார்வையிலே அதை பார்க்கும் பொழுது யூதாஸ் காரியத்தை அதை பார்த்து என்ன சொன்னார் அப்படின்னா, இதை விற்று ஏழைகளுக்கு கொடுக்கலாமே, இந்த விலை உயர்ந்த அந்த தைலத்தை அவள் வீணாக இயேசு கிறிஸ்துவனுடைய சிரசின் மேல் ஊற்றுகிறாளே என்று வேறு மனுஷர்கள் பார்க்கும் பொழுது அப்படி தெரிந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய பார்வையில் அவளுடைய செய்கை பெரிதாக ஒரு புகழப்படத்தக்கதாக காணப்பட்டது என்று பார்க்கிறோம். அந்த மார்க் 14 அதிகாரம் 3 முதல் 9 வசனங்களில் நாம் வாசிக்கும் பொழுது, இவள் என்னிடத்தில் நற்கிரியைகளை செய்திருக்கிறாள். இவள் என்னிடத்தில், இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அந்த ஸ்திரீயை பார்த்து, இவள் என்னிடத்தில் நற்கிரியைகளை செய்திருக்கிறாள். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுமோ அங்கெங்கெல்லாம் இவளை நினைவு கூறும்படி இவளுடைய செய்கையும் சொல்லப்படும் என்று சொல்கிறான். பிரியமானவர்களே, பார்த்தீங்களா, அவளுடைய செய்கை கர்த்தருக்கு பிரியமாக இருந்தது. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள், அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ கடவது என்று சொல்கிறார். அந்த பாவியான ஸ்திரீ அந்த நேரத்திலே தேவனுக்கு செய்த அந்த செய்கை தேவனாலே, கர்த்தராலே, இயேசுவாலே புகழப்பட்டது. இந்த உலகம் இருக்கிற நாள் வரைக்கும் சுவிசேஷம் எங்கெங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுமோ அங்கெங்கெல்லாம் அவள் செய்ததும் அவளை நினைவு கூறும்படி சொல்லப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல மார்த்தாள் மரியாளை குறித்து நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து மார்த்தாள் மரியாளுடைய வீட்டிற்கு சென்றிருக்கும் பொழுது அந்த மரியாள் தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து அவளுடைய வார்த்தைகளை கேட்பதிலே வாஞ்சையோடு காணப்பட்டாள் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இதை கவனித்து கொண்டே இருந்தாள். மார்த்தாள் பற்பல வேலைகளை செய்வதிலே மும்முரமாய் கவனமுமாய் இருந்தாள். அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை பெற்றுக்கொண்டாள் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, தேவன் விரும்புகிற காரியம் என்ன என்பதை நாம் ஆராய்ந்து செய்யும் பொழுது, தேவனுக்கு பயந்து நாம் நடக்கும் பொழுது அந்த காரியங்கள், அந்த செய்கைகள் புகழப்படும் என்று சொல்கிறார். அதற்குண்டான பலனை அவளுக்கு கொடுங்கள். அந்த 31 அதிகாரம் பார்க்கும் பொழுது, அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ கடவது என்று சொல்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லும் பொழுது, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன்,
அவனவன் செய்கைக்கு தக்கதாக நான் கொடுக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் செய்கைகளுக்கு உண்டான பலனை தேவன் நமக்கு தருவார். மனுஷர்கள் அதை அற்பமாக எண்ணினாலும், யூதாஸ் காரியத்தை போல இவள் ஏன் இந்த தைலத்தை கிறிஸ்து இயேசுவின் மேல் ஊற்றுகிறாள், இதை விற்று ஏழைகளுக்கு கொடுக்கலாமே என்று கர்த்தரை மற்றவர்கள் சொன்னாலும், நாம் கர்த்தருக்கு பிரியமான செய்கைகளை கர்த்தருக்கு பயந்து நாம் செய்யும் பொழுது அதற்குண்டான பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதற்குண்டான செய்கைகளை பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும், புகழை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே அந்த சிப்பிராள் பூவாள் என்கிற 2 மருத்துவச்சிகளை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயந்ததினால் அந்த எபிரேய ஸ்திரீகளை பிரசவிக்கும் போது அந்த ஆண் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றியது நிமித்தம் கர்த்தர் அவருடைய குடும்பங்களை தழைக்க செய்தார் என்று பார்க்கிறோம். அப்பொழுது அந்த செய்கைகள் அந்த பார்வோன் மன்னனுக்கோ அல்லது மற்ற மக்களுக்கோ அவளுடைய செய்கைகள் எண்ணப்படாவிட்டாலும் தேவனுடைய பார்வையில் அவர்களுடைய அந்த மருத்துவச்சியுடைய செய்கைகள் எண்ணப்பட்டது. தேவனுடைய பார்வையில் அது கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீகளின் நிமித்தம் அவர் அவர்களை செழிப்பாக்கினார், அவர்களை தழைக்கும்படி செய்தார் என்று நாம் வாசிக்கிறோம். நாம் பிரியமானவர்களை, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். அவர் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழக்கடவது. பிரியமானவர்களை, நாமும் நற்காரியங்களை கர்த்தருக்கு பயந்து நல்ல காரியங்களை செய்வதில் நம்மை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே அதற்குண்டான புகழோ பலனோ நமக்கு கிடைக்காவிட்டாலும் தேவனுடைய கரங்களில் அந்த பலன் உண்டு. இயேசு கிறிஸ்து வரும் பொழுது என்னோடு கூட அவனவனுடைய செய்கைக்கு தக்கதாக நான் அவனுக்கு கொடுக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்னபடி அவளுடைய செய்கைகளின் வாசல்கள் அவளை புகழக்கடவது என்று சொன்ன வார்த்தையின்படி நாம் கர்த்தருக்கு பயந்து நம்முடைய நற்காரியங்களை நாம் செய்யும் பொழுது, செய்கைகளை செய்யும் பொழுது கர்த்தரே நம்மை கனப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். அப்படிப்பட்ட கிருமை அந்த குணசாலியான ஸ்திரீயிடத்தில் காணப்பட்ட அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ, பயப்படுகிற குணமும் அவளுடைய செய்கைகள் புகழப்படத்தக்க, கர்த்தரால் புகழப்படத்தக்க அவளுடைய செய்கைகளையும் தியானித்த நாமும் அப்படி நல்ல காரியங்களை செய்ய கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நமக்கும் தர இந்த நாளிலே நான் ஜெபிப்போம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள் என்று நாங்கள் வாசித்தோம், தியானித்தோம். வேதத்தில் இருந்து கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை, கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்த ஸ்திரீகளை குறித்து தியானிக்கும்படியாய் எங்களுக்கு கிருபை செய்தீங்களேப்பா. உம்முடைய பாதத்திலே அமர்ந்திருந்து உம்முடைய வார்த்தைகளை வாஞ்சியாய் கேட்ட மரியாதை குறித்து தியானித்தோம். ஆமேன் அப்பா. சிப்பிராள் பூவாள் என்ற கர்த்தருக்கு பயந்த ஸ்திரீகளை குறித்து நாங்கள் தியானித்தோம். உம்முடைய சிரசின் மேல் பரிமள தைலத்தை வார்த்த அந்த ஸ்திரீயை குறித்து நாங்கள் தியானித்தோம் அப்பா. நாங்களும் அப்பா கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை நாங்கள் செய்வதிலே எங்களை அர்ப்பணிக்க ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் வார்த்தையை தேவன் தாமே ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. மகிமை